ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறனால பேக் பெயின் இருக்கிறவங்க, ஃபீடிங் மதர்ஸ்க்கு தாய்ப்பாலே ஊற மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே சொல்யூஷன் இந்த திருக்க மீன் தான். இந்த திருக்க மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். என்னென்ன இன்க்ரீடியன்ட் சொல்லிட்டு நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே பார்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த திருக்க குழம்புக்கு புளி ரொம்பவே தேவைப்படும். எப்போயும் நீங்கள் எடுக்கிற அளவோட எக்ஸ்ட்ராவாக இன்னொரு அளவு எடுத்துக்கோங்க. மசாலாஸ்க்கு 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே தக்காளி நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன் இந்த குழம்புக்கு. நான் ரொம்ப ஹார்டான தக்காளி எடுத்துட்டேன் போல், புளியவே முடியலை. நீங்கள் நல்லா சாஃப்டாக பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம், சோம்பு, 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா கீரி சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது கூடவே ஃபஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளி தண்ணி, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம திருக்க மீனை உள்ளே ஆட் பண்ணிடலாம். 10 நிமிஷம் சென்று இறக்கணும்னா கமன்னு கிராமத்து ஸ்டைலில் திருக்க குழம்பு ரெடி ஆகிடும். குறுக்கு வழினால கஷ்டப்படுறவங்களுக்கும் ஃபீடிங் மதர்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.